கரீபியன் பிரீமியர் லீக் 2024 கடைசி லீக் போட்டியில் ஆண்டிகோ பார்புடா ஃபால்கன்ஸ் இருக்காங்க. அது கடைசி லீக் போட்டியாக இருக்குமா இல்லை கடைசி போட்டியாக இருக்குமா அப்படிங்கிறது இந்த போட்டியோட முடிவில் தெரியும். ஆல்ரெடி செயின்ட் கிட்ஸ் நெவிஸ் பேட்ரியட்ஸ் எலிமினேட் ஆகிட்டாங்க. ஆண்டிகோ பார்புடா ஃபால்கன்ஸும் கிட்டத்தட்ட எலிமினேட்டட்னு தான் சொல்லுவேன். ஏன்னா கடைசி போட்டியில் விளையாண்டா கூட அவங்க 6 புள்ளிகளோடு தான் இருக்காங்க. 9 போட்டியில் விளையாண்டு 3 போட்டிகளை மட்டுமே ஜெயிச்சிருக்காங்க. இந்த போட்டியில் ஜெயிச்சா கூட 8 புள்ளிகளை மட்டுமே பெற முடியும். இவங்களுக்கு மேலே இருக்கிற 4 டீம்ஸ், அதாவது டாப் 4 டீம்ஸு 8 புள்ளிகளோடு ஆல்ரெடி இருக்காங்க. ஆனால் அவங்க எல்லாருமே 6 போட்டிகளில் மட்டுமே விளையாண்டுருக்காங்க. அவங்களுக்கு ரிமைனிங் 4 மேட்சஸ் இருக்குது. அதில் ஒரு போட்டி ஜெயிச்சா கூட ஆண்டிகோ பார்புடா ஃபால்கன்ஸு வெளியில் அப்படிங்கிற அந்த நிலமை தான். ஒரே பர்டிகுலர் டீமு தொடர்ந்து அடுத்தடுத்த தோல்விகள், மோசமான தோல்விகள்னு அமைஞ்சு அந்த இடத்துல ஆண்டிகோ பார்புடா ஃபால்கன்ஸ் ஸ்கோர் ரேட்டை விட குறைவாக இருந்தாங்கன்னா அப்போ ஒரு வாய்ப்பு ஃபால்கன்ஸுக்கு இருக்குது. அதுக்கு இந்த போட்டியில் முதல் முறையாக ஜெயிக்கணும். அது முக்கியமான ஒரு விஷயம். அட்லீஸ்ட் 8 பாயிண்ட்ஸ் அப்படின்றத எடுத்தால் சீரியஸில் அவங்க அலைவாக இருக்க முடியும். பட் என்னை பொறுத்த வரைக்கும் மோஸ்ட்லி எலிமினேட்டர் இருந்தாலும் அவங்க ப்ரைடுக்காக இன்றைக்கி விளையாடுவாங்கன்னு எதிர்பார்க்குறேன். கயானா அமேசான் வாரியர்ஸ் 24 ஹவர்ஸுக்குள்ளே இன்னொரு போட்டி, அவங்களோட ஹோம் மேட்ச்சு முதல் போட்டியில் ஜெயித்தாங்க. அவ்வளோவா ஸ்கோர் பதிவு பண்ணலை, இருந்தால் கூட போலர் பேஸில் ஸ்ட்ராங்கான அவுட்புட்டை வெளிப்படுத்தினாங்க, ஜெயித்தாங்க. இன்றைக்கி என்ன பண்ண போகிறாங்க ஹோமில் ஒன்ஸ் அகெயின் 23வது போட்டி கரீபியன் பிரீமியர் லீக் 2024 அதோட ஃபேண்டசி ப்ரிவ்யூ முழுமையான வீடியோ பாருங்கள். உங்களுக்கு தேவையான யோசனைகள் யுக்திகள் கிடைக்கும். அதை பேஸ் பண்ணி உங்களோட ஓன் டீமை க்ரியேட் பண்ணலாம். @MSC Cricket 11 அப்படின்னு சர்ச் பண்ணி டெலகிராமில் ஜாயின் பண்ணிக்கோங்க. குழப்பம் இருந்ததுன்னா டாப் கமெண்டில் லிங்க் இருக்குது, கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க. ப்ரொவிடன்ஸ் ஸ்டேடியம் கயானால தான் இந்த மேட்ச்சு. மழை இல்லைங்கிற ஃபோர்காஸ்ட்டு. செப்டம்பர் 22 4:30 AM. அவங்களோட டைம் 7 PM. நைட் மேட்ச்சு. பால் ஸ்கிட் ஆகும். இந்த சேசிங் ப்ரிஃபர் பண்ண பார்ப்பாங்க. முதல் போட்டி ஸ்கிட் ஆனது பிரச்சனை நீங்கள். அதனால் இங்கே எப்படி சேஸ் ப்ரிஃபர் பண்ணுவாங்க அப்படின்னு கேட்டால் 3rd and a row பர்டிகுலர் கிரவுண்டில் இருக்குது அப்படிங்கிறதுனால பாசிபிளாக டவுன் ஆகும் ட்ராக்கு. நைட்டில் கொஞ்சம் பெட்டராக பேட்டுக்கு வரும். டவுன் அப்படிங்கிறது டேலே நடந்ததுன்னா அந்த டவுன் ஒரு விஷயத்தை யோசிக்கலாம். நைட்டு கொஞ்சம் லேட்டாக பெட்டராக பேட்டுக்கு வரனால சேஸ் ப்ரிஃபர் பண்ணுவாங்க அப்படிங்கிறது என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு எதிர்பார்ப்பாக இருக்குது. 45 மேட்ச்சில் 19 பேட் ஃபஸ்ட்டு, 25 சேசிங் தான் அதிக வெற்றிகள். இங்கே ஒரு மேட்ச்சு டே மேட்சாக நடந்திருக்கும். அது பார்த்துங்க என்ன மாதிரி அந்த ட்ராக் பிஹேவ் பண்ணுது அப்படின்ட்டு. கொஞ்சம் ஸ்லோவாக இருந்ததுன்னா டெஃபினட்டாக நைட் கொஞ்சம் பெட்டராக இருக்கும். ஸோ அதனால் சேஸ் தான் என்னை பொறுத்த வரைக்கும் சாய்ஸாக யோசிப்பேன். 3rd and a row ஒரே பர்டிகுலர் ட்ராக்கில் இருந்து அங்கே ஸ்லோ ஆகுமா அப்படின்லாம் கேட்டிங்கன்னா இந்த டியூ ஃபேக்டர் அப்படிங்கிறது பெரிய விஷயமா இருக்கும் கயானாவில். ஏன்னா ரெயின் ஃபேக்டர் அப்படின்றது மற்ற கிரவுண்ட்ஸில் இருந்தது. அதனால் டியூ பெருசாக இல்லை. ரெயினில் வர டியூ அந்த வெளியில் அவுட்ஃபீல்டு, வெட் அவுட்ஃபீல்டு இந்த மாதிரி விஷயந்தான் பிரச்சனையாக இருந்தது. கயானா ஓரளவுக்கு சன்சைனோட ஒரு டீசெண்டாக இருக்குது அப்படின்றதுனால இங்கே மழை இல்லைங்கும்போது நைட்டு டியூங்கிற ஒரு விஷயம் இருக்குது. அதில் கொஞ்சம் பால் ஸ்கிட் ஆகுது, பிச்சு கொஞ்சம் டவுன் ஆகுது. அப்படிங்கும்போது செகண்ட் ஆஃப் பெட்டராக பேட்டுக்கு வரும் அப்படிங்கிறது பொதுவான எதிர்பார்ப்பு. அதனால் சேஸ் ப்ரிஃபர் பண்ணுறது பெட்டர். இல்லை 3rd and a row அப்படிங்கிறதுனால அதை மைண்ட் பண்ணிவிட்டு இங்கே பேட் ஃபஸ்ட் எதுவும் பண்ண பார்க்குறாங்களோ, ஸ்கோர் பண்ண பார்க்குறோம், நல்ல ஸ்கோரை போஸ்ட் பண்ணிவிட்டு செகண்ட் ஆஃப் குறைக்கலாம் அப்படின்னு யோசிக்கலாம். 2 டீம்ஸ்னு பார்க்கும்போது கயானா பெட்டராக இருக்காங்க. அவங்களோட மிடில் ஆர்டர், குறிப்பாக ரொமாரே செப்பாடு கேமை மாற்றுற அளவுக்கு ஒரு சூப்பர் இன்னிங்ஸ் போன மேட்சும் கொடுத்தாரு. எவ்ரி மேட்சுமே அவர் தான் அந்த ஒரு விஷயத்த பண்ணுறாரு. ஸோ அந்த இடத்துல பார்க்கணும். எனக்கு ரொமாரே செப்பாடு ஃபோர்ஸ் பண்ணி கூப்பிட்ருக்காங்க. அவர் பர்சனல் ஒர்க் இருக்குது, நான் வித்ட்ரா பண்ணிக்கிறேன்னு வெளியில் போனவர் தான். திருப்பி ஃபோர்ஸ் பண்ணி கூப்பிட்ருக்காங்க. அவரோட அவுட்புட்டு அதே நேரத்தில் பிரட்டோரியஸ், கீமா பால், மொயின் அலி இவங்கெல்லாம் இருக்காங்க. ஸோ அவங்களாம் நல்ல அவுட்புட் கொடுக்கறதுக்கான வாய்ப்பு லேட்டர் பேஸில். அதனால் கயானா வின் பண்ணுறதுக்கான வாய்ப்பு அதிகமாக பார்க்குறேன். கயானா அமேசான் வாரியர்ஸ் டாப் ஆர்டரில் டிம் ராபின்சன், கெவின் சிங்க்லேயர். இங்கே கொஞ்சம் வீக்னஸ் தெரியுது. ஒரு ஸ்பின்னரை வச்சு ஸ்டார்ட் பண்ணால் டெஃபினட்டாக டிம் ராபின்சன் காலி. போன மேட்ச் அதை பற்றி சொல்லியிருந்தோம். பேசர் தான் இனிஷியலாக ஸ்பின் பண்ணுற பவுலர் கிடையாது அப்படின்னு யோசித்தோம். ஆனால் நெட்டை உள்ளே கொண்டு வந்தாங்க ஹசரங்காவோட இன்ஜுரி காரணமாக. ஸோ அந்த இடத்துல ஒரு அவுட்புட்டு கிடச்சிது. ராபின்சன் ஏர்லி அவுட் ஆனார். கெவின் சிங்க்லேயர் அதே ஓவரில் அவுட் ஆனதை பார்த்தோம். ஸ்பின்னர்ஸுக்கு எகென்ஸ்டாக அவங்க 2 பேருமே வீக் தான், அவுட்டே ஆக வேண்டியதில்லை. சாய் ஹோப்பு, சிம்ரன் ஹெட்மேர், மொயின் அலி, கீமா பால் இவங்களாம் ஸ்பின்னர்ஸை ஹேண்டில் பண்ணுவாங்க. மொயின் அலி, ஹெட்மேர் அண்ட் சாய் ஹோப் இவங்கெல்லாம் ஸ்பின்னர்ஸை சூப்பராக ஹேண்டில் பண்ணுவாங்க. கீமா பால் கொஞ்சம் தடுமாற்றம் வச்சுருப்பாரு, இருந்தால் கூட ஸ்பின்னரை லாங்காக அடிக்கக்கூடிய குவாலிட்டி வச்சுருக்காரு. ரொமாரே செப்பாடு, பிரட்டோரியஸு இவங்கெல்லாம் ஸ்பின்னர்ஸுக்கு தடுமாறுவாங்க. பட் ஒரு பாயிண்டில் லேட்டர் பேஸில் போனால் அடிதடி மோடில் இறங்குவாங்க. அந்த இடத்துல இவங்களாம் எந்த ஸ்பின்னரும் கண்ட்ரோல் பண்ண முடியாது, பார்த்துக்கலாம்.
மோட்டி, ஜோசப் போன மேட்ச் நல்லா பண்ணாங்க. ஜோசப் பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் கொஞ்சமாக கேமுக்குள்ளே வராரு. டெஸ்ட்லேருந்து ஆரம்பத்தில் வீசினா நிறைய ரன்ஸுக்கு போனார். பட் இருந்தால் கூட தொடர்ந்து அவரை வாய்ப்பு கொடுத்து பேக் பண்ணாங்க. போன 2 மேட்சுமே சூப்பராக பவுல் பண்ணிகிட்ருக்காரு, அதை பார்க்குறோம். இம்ரான் தஹீர் சூப்பராக லீட் பண்ணுறாரு. இவர் லீட் பண்ணால் வெற்றி தான் அப்படிங்கிற மாதிரி போய்கிட்டு இருக்குது. நல்ல ஒரு லீடராக தெரிகிறாரு. அவுட்புட்டு பாசிபிளாக எம்எஸ்டிலேருந்து கிடச்சிருக்கும். நிறைய டைம் சொல்லியும் இருக்காரு. ஸோ நல்ல லீடரை நான் பார்த்துருக்கேன், அவர்கிட்ட கற்றுக்கிற விஷயம் நிறைய இருக்குது அப்படிங்கிற மாதிரி இம்ரான் தஹீர் சொல்லியிருக்காரு. இங்கே சரியாக அப்ளை பண்ணுறாரு. நிறைய மாற்றங்கள் சேர்த்தல். பட் ஸ்டில் ஓப்பனர் சைடு கொஞ்சம் சேஞ்சஸ் பண்ணாங்க. போன மேட்ச்சு டிம் ராபின்சன், கெவின் சிங்க்லேர் அப்படின்னே கண்டினியூ ஆனாங்க. மைண்ட் பண்ணிக்கங்க. அன்டிகுவா பார்புடா ஃபால்கன்ஸு பிரெண்டன் கிங், ஜஸ்டின் கிரீவ்ஸோடு ஸ்டார்ட் பண்ணுறாங்க. கிங்கு எதிர்பார்த்த அளவுக்கு இல்லை, அந்தளவுக்கு இந்த சீசனில் கிங்காக இல்லை அப்படின்னு தான் சொல்லணும். இன்ஜுரி கன்சர்ன் பெரிய ப்ராப்ளமாக இருக்குது. லாங்காக எடுத்துகிட்டு போக முடியல கிங்குக்கு. அவுட்புட் வரல. ஒரு சில மேட்சஸ் வெளியில் வைக்கிறாங்க, உள்ளே கொண்டு வராங்க. அது இன்ஜுரி கன்சர்ன் தான். அவர் விளையாடல அப்படின்னா கூட அவர் எடுத்துகிட்டு வருவாங்க. அதுதான் எதிர்பார்க்குற ஒரு விஷயம். பர்ஃபார்ம் பண்ணலை. ஜஸ்டின் கிரீவ்ஸு ஒரு ஸ்டார்ட் கொடுக்குறாரு. இவருமே இன்னும் கொஞ்சம் பெட்டர் இன்னிங்ஸை கொடுக்கலாம். கோஃபி ஜேம்ஸு டீசன்ட் பிளேயர். பவுலிங் பேஸில் சில நேரங்களில் கன்சிடர் பண்ணுறாங்க. ஹசன் கான் சூப்பரான யூஎஸ்ஏ பிளேயர். நல்ல ஹார்ட் ஹிட்டிங் எபிலிட்டி வச்சுருக்காரு. ரீசெண்டாக அந்த ஒரு விஷயத்த பார்த்தோம், அமெரிக்கன் ப்ரீமியர் லீக் அந்த சைடில் பார்த்தோம். யூஎஸ்ஏயில் நடந்த லீக் இருக்கு இல்லையா, அதில் பார்த்தோம். போன மேட்ச்சில் ஒரு ஹிட்டிங்கை ஷோ பண்ணார். பவுலிங்கில் கொஞ்சம் ரன்ஸுக்கு போனார், செட்டில் ஆகலை அப்படின்னு தான் சொல்லணும். பாசிபிளாக இன்றைக்கி கொஞ்சம் பெட்டர் பவுலிங் கொடுக்கலாம். இமாட் அசீம் டீசன்ட் பவுலிங் கொடுக்குறாரு. இன்னும் கொஞ்சம் ப்ரையாரிட்டி கொடுக்கலாமான்னு தோணுது. போன மேட்ச்சு ப்ரையாரிட்டி கொடுத்தாங்க அண்ட் பேட்டிங்கில் நல்ல டிஸ்பிளே கொடுத்தாங்க. அதில் சில சர்ச்சையெல்லாம் இருந்தது ஒரு அவுட்டான விதத்தில் அந்த இடத்துல. எனிவே இமாட் அசீம் நல்ல ஆல்ரவுண்டர், அதில் டவுட்டே கிடையாது. ஹாமில்டன் பர்த்டே பாய். ஸோ அங்கே பார்க்கணும் ஜமர் ஹாமில்டன் இன்றைக்கி என்ன பண்ணுவார் அப்படின்ட்டு. விக்கெட் கீப்பர் ஒரு தான் ஆப்ஷனில் இருக்கார். ஒரு பக்கம் பில்லிங்ஸ் இருந்தால் கூட ஹாமில்டனுக்கு ப்ரையாரிட்டி கொடுக்குறாங்க. ஹாமில்டன் மட்டும்தான் விக்கெட் கீப்பர் ஆப்ஷனாக இருப்பார். ஏன்னா ட்ரீம் லெவன்லேயே மற்ற ஆப்ஸ்லேயோ சாய் ஹோப் வந்து க்ளவ் பாயிண்ட் அந்த இடத்துல எடுத்து வைக்கல, பேட்டர் லிஸ்ட்டில் வச்சுருக்கனால ஹாமில்டன் மஸ்ட் பிக்காக இருப்பார். ஃபேபின் ஆலன், க்ரீனு, ஸ்ப்ரிங்கரு அப்படின்ற மாதிரி இந்த பேட்டிங் டெப்த் அண்ட் பவுலிங் ஆல்ரவுண்டர் பர்ஃபார்மன்ஸ் எதிர்பார்க்குறோம். ஸ்ப்ரிங்கர் எண்டில் நல்லா வீசுகிறார். இந்த சீசனோட ஹையஸ்ட் விக்கெட் டேக்கர் அப்படின்ற அந்த டேக்லேயே இருக்கார் எமர்ஜிங் பிளேயர் லிஸ்ட்டில். அண்டு ஆமீரை பொறுத்த வரைக்கும் டீசன்ட் பவுலிங் கொடுக்குறாரு. ஆரம்பத்தில் கொஞ்சம் ப்ராப்ளமாக இருந்தது, பார்க்கலாம் இந்த மேட்ச் என்ன பண்ணுவாங்கன்னு. ஒரு வெரைட்டி கொடுக்குறாரு. அவருக்கு இனிஷியல் ஸ்விங்கு இந்த கிராஸ் எல்லாம் பார்த்தா அந்த மைண்ட் செட்டில் பவுல் பண்ணுற மாதிரி கிராஸ் இல்லாமல் இருக்கும்போது அந்த மைண்ட் செட் பெட்டராக இல்லை. ஜோசா ஜேம்ஸு ஒரு ஒன் ஆஃப் த பவுலர், பட் அந்த அளவுக்குலாம் பயன்படுத்தலை அப்படின்றது தான். ஃபால்கன்ஸ் ஏதாவது மாற்றங்கள் செய்வாங்களா அதை பார்க்கணும். ப்ரீமஸுக்கு வாய்ப்பு கொடுக்கலாம். பேட்டிங் பேஸில் இருந்தால் கொஞ்சம் பெட்டர். ஏன்னா ஜோசா ஜேம்ஸ் பவுலிங் பேஸில் தான் நிறைய பவுலிங் ஆப்ஷன் இருக்கும்போது ப்ரீமஸ் மாதிரி ஹிட்டர்ஸை உள்ளே இன்க்ளூட் பண்ண பெட்டர். இல்லை டெடி பிஷப் உங்களுக்குலாம் வாய்ப்பு கொடுக்குறாங்களா பார்க்கணும். ஆரம்பத்தில் டெடி பிஷப்புக்கு வாய்ப்பு கொடுத்தாங்க, டாப் ஆர்டரில் ஓப்பன் பண்ண வச்சாங்க, ஒரு பெரிய சக்ஸஸ் கொடுக்கல. ரெண்டு சைடும் பார்க்கும்போது டாப் ஆர்டர் அந்தளவுக்கு கிரேட்டாக கிடையாது. ஸோ அதனால் இனிஷியல் பவுலர்ஸ் யாருன்னு பார்த்து அவங்கள கொஞ்சம் பிக் பண்ணிக்கிறது பெட்டர். ஸோ மைண்ட் செட்டில் பார்க்கணும். ஏன்னா ஏபிஎஃப்பில் டாப் 3 அந்தளவுக்கு சக்ஸஸ் இல்லை. பேக் எண்டில் ஹசன் கான், இமாட் அசீம் இவங்க கொஞ்சம் பெட்டராக விளையாடுவாங்க. ஏன்னா இந்தியன் பிளேயர் ஹசன் கான் என்ன தான் யூஎஸ்ஏ அப்படின்னா கூட இந்தியாவில் ஆர்சிபிக்கெலாம் விளையாண்டுருக்காருக்கு முன்னாடி. ஸோ அதனால் அதை கொஞ்சம் பார்த்துங்க. இந்த ஸ்பின்னர் ஹேண்டில் பண்ணுற விதம் எல்லாமே நல்லா பண்ணுவார். ஹாமில்டன் ஓப்பனிங் பொசிஷன் நல்லா பண்ணியிருக்காரு. மிடில் பேஸில் கொஞ்சம் யோசிக்கிற மாதிரி இருக்குது, இருந்தாலும் ஸ்டடி பண்ணி எடுத்துகிட்டு போகக்கூடிய குவாலிட்டி இருக்குது. ஸோ இங்கே பேக்கில் கூட கொஞ்சம் அந்தளவுக்கு பேட்டிங் டெப்த் இல்லையோ அப்படின்ற ஃபீல் தான் இருக்குது. க்ரீனு, ஃபேபினல் இவங்கெல்லாம் குயிக்காக ஆடணும்னா ஓகே, பட் ஸ்டடி பண்ணி எடுத்துகிட்டு போகணும் அப்படிங்கும்போது கொஞ்சம் டஃப் தான். க்ரீனு ஓரளவுக்கு மேனேஜ் பண்ணார், பட் பெஸ்ட்டுன்னெலாம் கண்டிப்பாக சொல்ல முடியாது. பேட்டிங் டெப்த்து ஸ்ப்ரிங்கர் வரைக்கும் இருந்தால் கூட டாப் ஆர்டை கொஞ்சம் ஸ்டடி பண்ணி கொடுத்தாங்கன்னா அந்த ஒரு விஷயத்த பேக் எண்டில் எடுத்துகிட்டு போக முடியும். பட் கயானாவில் பார்த்தீங்கன்னா மிடில் நல்லா இருக்குது. ஸோ நல்ல பிளேயர்ஸ் இருக்காங்க, நல்ல ஆல்ரவுண்டர்ஸ் இருக்காங்க, நிறைய பக்கம் விளையாடக்கூடிய பிளேயர்ஸ் இருக்காங்க. ஸோ அதனால் கண்டிப்பாக கயானா மேசன் வாரியர்ஸ் அந்த பிக்கில் பெஸ்ட்டாக இருக்காங்க. அவுட்புட்டும் அவங்க சைடு முடிய வாய்ப்பு. அண்ட் பவுலிங் ஆப்ஷன்ஸ்னு பார்க்கும்போது கொஞ்சம் ஹெவி தான் கயானா மேசன் வாரியர்ஸுக்கு. இருந்தால் கூட பார்க்கணும். மொயின் அலிக்கு போன மேட்ச் முழுமையாக கொடுத்தாங்க. கீமா பால், ரொமாரியோ செப்பர்டுக்கு பவுலிங் பக்கமே போகல. கீமா பால் ஆரம்பத்தில் பவுல் பண்ணல, மிடில் பேஸில் பவுல் பண்ணார். ரொமாரியோ செப்பர்டு வெளியில் போனதுக்கப்புறம் இவருக்கு பவுலிங் கிடச்சிது. இப்போ 2 பேருக்குமே பவுலிங் கிடைக்கல. பிரெட்டோரியஸ், மோட்டி, ஜோசப், இம்ரான் தஹீர், மொயின் அலி, சிங்க்லேர் இவங்க தான் போன மேட்ச்சில் பவுல் பண்ணாங்க. மொயின் அலிக்கான முழுமையான ஓவர், இம்ரான் தஹீருக்கான முழுமையான ஓவர், பிரெட்டோரியஸுக்கான முழுமையான ஓவர். இவங்க 3 பேருமே வந்து ஓவர்சீஸ் அப்படின்றதுனால அந்த இடத்துல எடுத்துக்கிறாங்க.
சமர் ஜோசப் கூட கொஞ்சம் ஓவர்ஸ் கொடுக்கலாம், பெட்டராக அவர் வீச ஆரம்பித்தா. மொயின் அலி, பிரட்டோரியஸ் அண்ட் இம்ரான் தஹீர் முழுமையாக வீசுகிறாங்க. பிரட்டோரியஸ் அண்ட் சமர் ஜோசப் எண்டில் வீசுறதுக்கான வாய்ப்பு. இந்த பக்கமே பவுலிங் ஆப்ஷன்ஸ் ஹெவி தான், ஆனால் இவங்கள வச்சு தான் போகிறாங்க அப்படின்ற மாதிரி ஃபிக்ஸ் பண்ணவே முடியல. க்ரீன் மட்டும் அவருக்கு ஓவர் எடுத்துக்கிறார். ஸோ யாருக்குமே முழுமையாக கரெக்டாக இவருக்கு தான் கொடுக்குறாரு அப்படின்லாம் யோசிக்கவே முடியல. ஆமீருக்கு இனிஷியல் ஓவர் 2 ஓவர், எண்டில் 2 ஓவர் அப்படின்னு கொடுத்துறாரு. இமாட் அசீமுக்கு அந்த மாதிரி தொடர்ந்தெல்லாம் கொடுக்கறதுல ஒரு சில மேட்சஸில் அவருக்கான முழுமையான ஓவர் கிடைக்கல. ஃபேபினாலும் ஒரு சில மேட்சஸில் பவுல் பண்ணாமல் கூட இருக்கார். ஒரு சில மேட்சஸில் 2 ஓவர் 1 ஓவர் அப்படின்னு வீசுறாரு. இன்னும் சொல்ல போனால் டிகேஆருக்கு அகேன்ஸ்ட் அவரோட நம்பர் பயங்கரமாக இருந்திருக்கு. போன மேட்ச்சில் அப்படியுமே லேட்டாக தான் இன்ட்ரடியூஸ் பண்ணார். அந்த லேட்டாக இன்ட்ரடியூஸ் பண்ணும்போது கூட ஓவரில் 2 விக்கெட் எடுத்தார். ஸோ அதை பார்க்கணும். சம்மர் ஸ்ப்ரிங்கை இனிஷியலாக ஸ்பின்னர்ஸுக்கு எடுத்தால் அவருக்கு ஓவரே கொடுக்க மாட்டாங்க. எண்டில் வீச வைக்கணுமே, ஒரு ஃபாஸ்ட் பவுலர் தேவை அப்படின்ற அந்த இடத்துல சம்மர் ஸ்ப்ரிங்கரை எண்ட் ஓவரில் எடுத்துகிட்டு வராரு. அதையுமே மைண்ட் பண்ணிக்கோங்க. இமாட் அசீம், க்ரீனு, ஆமீருக்கான முழுமையான ஓவர் மோஸ்ட்லி கிடைக்கும். இமாட் அசீமுக்கு குறைவாக கிடைச்சா ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை. ஸ்ப்ரிங்கர் அண்ட் ஆமீர் எண்ட் ஓவரில் வீசுகிறாங்க. டாப் 14 பிக் என்னோட மைண்டில் சாய் ஹோப்பு க்ளோ பாயிண்ட்டு எடுக்கலாம். பட் அந்தளவுக்கு சிறப்பாலாம் இல்லை. ஒரு கான்ஃபிடென்ட் ஃபீல் அவர் மேலே வைக்க முடியல. ஆனால் தொடர்ந்து ஃபெயிலியரை கொடுத்துட்ருக்காரு. டவுன் ட்ராக்கில் கொஞ்சம் டவுனாகவும் இருக்கார். ஹசன் கான் டீசன்ட் பிளேயர், டாப் ஆர்டரில் வராரு. பவுலிங் பேட்டிங் 2மே கொடுக்க முடியும். ஹெட்மேயை சூப்பராக விளையாண்டுட்டு இருக்காரு. கண்டிஷன் அவருக்கு ஃபேவர்னே சொல்லலாம். லெஃப்ட் ஹேண்டர்ஸ் பேட்டிங்க்கு கொஞ்சம் பெட்டராக இருந்திருக்கு கயானா, அதை பாருங்கள். இமாட் அசீம், மொயின் அலி, கீமா பால், ஃபேபின் ஆலன், கிறிஸ் கிரீனு, பிரட்டோரியஸ், வெரிங்க இவங்க எல்லாருமே நல்ல ஆல்ரவுண்டர்ஸ். பவுலிங் பேஸில் மொயின் அலி, க்ரீனு, பிரட்டோரியஸ் இவங்களாம் முழுமையான ஒரு வீசுவாங்க. மற்றபடி மற்ற பிளேயர்ஸ் எல்லாம் ஓரளவுக்கு ஹேண்டி பேட்டிங் டிஸ்பிளேயும் கொடுக்கக்கூடிய ஆல்ரவுண்டர்ஸ். சம்மர் ஸ்ப்ரிங்கரும் அந்த இடத்துல வச்சுக்கலாம். பட் எண்ட் ஓவரில் வீசினால ஒரு கன்சிடரேஷன். மோட்டி ஸ்பின் பேஸில் டெஃபினட் கன்சிடரேஷன். ஆமீர் இனிஷியல் அண்ட் எண்ட் ஓவர்ஸில் வீசுகிற இனிஷியலாக ஸ்விங் கிடச்சாலும் நல்லா பண்ண முடியும். எண்ட் ஓவரில் பால் ஸ்லோவானாலும் அங்கேயும் நல்லா பண்ண முடியும். சமர் ஜோசப் ரீசெண்டாக கேமுக்குள்ளே வராரு. அதை பிடிச்சி பாருன்னு தான் தோணுது. அந்தளவுக்கு கான்ஃபிடென்ட் பிளேயர். இம்ரான் தஹீர் ஆப்வியஸாக 4 ஓவர் வீசுகிறாரு. இந்த கயானாவில் அவர் பெஸ்ட்டாக இருந்திருக்காரு. அது தொடரணும்னு நம்புகிறேன். பிக் பேஸில் ஹசன் கானை ரொம்ப குறைவாக பிக் பண்ணியிருக்காங்க ஆல்ரவுண்டர் லிஸ்ட்டில். மற்ற பிளேயர்ஸ்லாம் அதிகமாக பிக்காக இருக்கனால இவர் தெரியல அப்படின்னு தான் சொல்லணும். குடகேஸ் மோட்டி டீசன்ட் பிளேயர், டீசன்ட் விக்கெட் டேக்கிங் பவுலர். இடையில கொஞ்சம் ஸ்பின்னர்ஸ் அதிகமாக இருக்கிறதுனால குடகேஸ் மீடி சைடு முழுமையாக போக மாட்டுறாங்க. அந்த பேஸில் கொஞ்சம் குறைவான ஓவர். பட் இம்ரான் தஹீர் இருக்கும்போது அவர் நல்லா சக்ஸஸ் கொடுத்துருக்கார். அதனால் இம்ரான் தஹீர் இப்போ கேப்டனாக இருக்கனால டெஃபினட்டாக மோடி சைடு அதிகமாக போவார்னு பார்க்குறேன். ஜோசப் அண்ட் இம்ரான் தஹீர் கன்சிடரபிள். இமாட் அசீம், ரொமாரியோ செப்பர்ட், கிறிஸ் கிரீன் சைடு நிறைய பேர் கேப்டனாக போயிருக்காங்க. இதில் ரொமாரியோ செப்பர்ட் லேட்டாக வந்து ஃபினிஷ் கொடுக்குறாருன்னா கூட பவுலிங் பேஸில் அவர் கன்சிடர் பண்ண மாட்டாங்க. அதை கொஞ்சம் மைண்ட் பண்ணணும். லேட்டாக ஒரு பேட்ஸ்மேன் ஒரு இடத்துல பேட்டிங் வராமல் விட்டால் நம்ம காலி. ஸோ அதனால் அவரை கேப்டனாக ட்ரை பண்ணுறது ரிஸ்க்கான சாய்ஸ் தான். இருந்தாலும் பீப்புள் அதிகமாக பிக் பண்ணியிருக்கிறதுனால இந்த சேஃப் சாய்ஸில் வச்சுருங்க. கிறிஸ் கிரீனு, இமாட் அசீம் 2 பேருமே பேட்டிங் பேஸில் எப்போ வராங்கன்னு தெரில. பவுலிங் பேஸில் சக்ஸஸ் பண்ணால் மட்டும் உண்டு. ஒரு பவுலர் பேஸ் கான்செப்டில் யோசிக்கலாம். ஓரளவுக்கு தேர்டு ரோ மேட்ச்சு பர்டிகுலர் கிரவுண்டில் அப்படின்றதுனால பாசிபிளாக அந்த ஸ்பின்னர் ரோலுக்குள்ளே வரலாம். பட் கான்ஃபிடென்ட்டாக என்னால் சொல்ல முடியாது. ஆனால் பிரட்டோரியஸ், மொயின் அலி, ஹசன் கான் இவங்க 3 பேருமே பேட்டிங்லேயும் ஒரு சின்ன கான்ட்ரிபியூஷன் கொடுக்க முடியும். பிரட்டோரியஸ் கூட லேட்டாக தான் வர்றாரு, அனுப்புறது லேட்டு அப்படின்றதுனால கொஞ்சம் யோசிக்கிற மாதிரி இருக்கும். பட் மொயின் அலி, ஹசன் கான் 2 பேருமே அந்த இடத்துல இருக்காங்க. அதனால் இவங்க 2 பேருமே டீசன்ட் சாய்ஸ். ஈவன் ஸ்மால் லீக்கு கூட இவங்க 2 பேர்த்தையும் ட்ரை பண்ணலாம். இருந்தாலும் கிராண்ட் லீக் சாய்ஸுக்கு என்னை பொறுத்த வரைக்கும் சொல்லணும்னா மொயின் அலி அண்ட் ஹசன் கானை சொல்லுவேன். டீம் பாருங்கள். கேப்டன் மொயின் அலி, வைஸ் கேப்டன் இமாட் அசீம். போன மேட்ச் மேலே வந்த மாதிரி இந்த ட்ராக் பேஸில் அவர் மேலே அனுப்ப வாய்ப்பு இருக்குது. கொஞ்சம் டவுன் ட்ராக்கில் நிறைய நேரங்களில் மேலே வராரு. அதே நேரத்தில் கொஞ்சம் கிராஸ் இருக்குன்னா ஆமீர் மைண்டில் எப்படி இருக்கும் அதே மாதிரி இமாட் அசீம் மைண்ட்லேயும் பெட்டரான ரோல் நீ பண்ணலாங்கிற மைண்ட் செட் வரும். ஏன்னா கிராஸ் இருக்கிற இடத்துல அவரோட பவுலிங் நல்லாயிருக்கும். ஏர்லியாக இமாட் அசீம் நல்லா பண்ணதை நம்ம பார்த்தோம். அது மாதிரி ஒரு விஷயத்தை இங்கேயும் கொடுக்கலாம். டிவைன் பிரட்டோரியஸ், இம்ரான் தஹீர், ஜோசப்பு இவங்களெல்லாம் நான் பிக் பண்ணியிருக்கேன். ஹசன் கான் ஆப்வியஸ் டீசன்ட் சாய்ஸு. ட்ரை பண்ணுங்கள் கிராண்ட் லீக்கில் கேப்டன் அப்படின்ற ரேஞ்சு கூட. ஸ்ப்ரிங்கர், ஆமீர் 2 ஓவரில் வீசுகிறாங்க. ஹெட்மேர் மேலே சாய் ஹோப் பிக் பண்ணுறது ஓகேண்ணா. க்ளோ பாயிண்ட் அவர் கிடைக்கலாம் அப்படின்ற அந்த ஆங்கிளில் ட்ரை பண்ணுங்கள். நீங்கள் டிஃப்ரெண்ட் டீமை ட்ரை பண்ணுங்கள். அண்டு மை மாஸ்டர் 11 விளையாடுங்க. மை மாஸ்டர் 11 ரெகுலராக கிவ் அவே கொடுக்குறாங்க. இந்த பர்டிகுலர் மேட்ச்சுக்கு கூட 20,000 கிவ் அவே கொடுத்துருக்காங்க. நைட் மேட்ச்சு அப்படின்றதெல்லாம் பார்க்கறதில்ல, ரெகுலராக கொடுத்து தான் ஆமாம் அப்படிங்கிற மாதிரி கொடுக்குறாங்க. கண்டிப்பாக பயன்படுத்திங்க. அது மட்டும் இல்லை, ஏகப்பட்ட விஷயங்கள் இருக்குது. வெளில வந்தீங்கன்னா மேலே ஒப்பீனியன், உங்களோட ஒப்பீனியனை கொடுக்கலாம். எந்த டீம் வின் பண்ணணும் இந்த மாதிரி விஷயங்கள் பண்ணணுன்னா கூட இங்கே கண்டிப்பாக விளையாடலாம். மை மாஸ்டர் 11 அந்த ஃபெசிலிட்டி கொடுக்குறாங்க. அது மட்டும் இல்லை, டேக்ஸ் ஃப்ரீயாக இருக்குது. டிடிஎஸ், ஜிஎஸ்டி இந்த மாதிரி விஷயத்துலேயும்
ஃப்ரீ பண்ணுறாங்க, பயன்படுத்திங்க. மைமாஸ் 11 இன்ஸ்டால் பண்ணலைன்னா டாப் கமெண்ட் லிங்க் இருக்குது, கிளிக் பண்ணி இன்ஸ்டால் பண்ணி என்னோட ரெஃபரல் கூட பயன்படுத்த மறக்காதீங்க. அதே நேரத்தில் சொல்கிற விஷயங்களை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிவிட்டு நீங்களாக டீம்ஸை க்ரியேட் பண்ண பாருங்கள். அது உங்களோட நாலேஜுக்கு உட்பட்டு இருந்ததுன்னா நிறைய விஷயங்களை கற்றுக்கலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள், சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. மிக்க நன்றி.